கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, தூதனை குறித்து பார்த்து வருகிறோம். தூதன் யார் மூலம் பேசினான் என்று சொல்லி இந்த நாள் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 11-12 பார்க்கிறோம். தேவதூதர் ஆபிரகாமை நோக்கி கூப்பிடுகிறார். ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கை பலியிட செலுத்துகிறார். பலி செலுத்த போகிறார். அந்த பலி செலுத்து என்று சொன்னதே தேவன் தான். ஆனால் அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் பலிபீடத்தை ஈசாக்கை படுக்க வைத்து அவன் என்ன பண்ணுகிறான், கத்தி எடுத்து குத்த வர நேரத்தில் ஆபிரகாமே என்று சொல்லி தேவதூதன் அவனை கூப்பிடுகிறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உடனே அவன் ஆண்டவரே சொல்லும் என்று சொல்லி கேட்கிறான். தேவ பிள்ளைகள், நீ கர்த்தருக்கு பயப்படவனே நான் அறிவேன் என்று சொல்லி உடனே அவனை என்ன பண்ணாத, அவனை உன் பிள்ளையாண்டின் கையை போடாத என்று சொல்லி அவனை என்ன பண்ணுகிறார், தடுக்கிறார். தேவ பிள்ளைகளை பாருங்க, தேவதூதன் வந்து தேவன் சொல்லுகிறார் உன் பிள்ளையை பலி செலுத்து என்று சொல்லி பாருங்க. ஆபிரகாம் வந்து அவன் என்ன நம்பிக்கையாக விசுவாசமாக இருந்தான்னா, இந்த தேவன் தான் என் பிள்ளையை வந்து என்ன பண்ணுகிறார், தந்தார், உன் சந்ததியை வானத்தை நட்சத்திரங்களை போல பெருக பண்ணினார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால என் பிள்ளையை கொல்ல விட மாட்டார். ஆனால் கீழ்ப்படிந்தான் ஆபிரகாம். தேவன் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படிந்தான். தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறது, மந்திராதி சொல்லி பிள்ளையை பலி கொடுக்க போறாங்க. தேவ பிள்ளைகளை அவன் என்ன பண்ண, பலியே செலுத்திடுவான். இங்க தேவன் கொல்லலை, பிள்ளையை கொல்லலை. நல்லா கவனிக்கணும். நிறைய பேர் உன் பிள்ளையை பலி செலுத்தினா அவன் குடும்பத்துக்கு அப்படி ஆயிரும், எப்பேராயிரும் அப்படி சொல்லி மந்திரவாதி மனுஷன் சொன்ன பிசாசு சொன்னான்னு சொல்லி பலியை விட்டு இருக்காதுங்க. இது தேவன் சொல்லுகிறாரு. அதே தேவன் இப்போ பேசுகிறாரு, உன் பிள்ளையாண்டன் மேல் கை போடாதே. தேவ பிள்ளைகளை கீழ்ப்படிதலை பார்க்கிறார். தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்று சொல்லி பார்க்கிறார். தேவனுக்கு அவர் பயந்து எப்படி அவர் செயல்படுகிறாங்கிறத பார்க்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவன் வந்து நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவனுக்கு பயப்படுற பையன் கீழ்ப்படுகிறோமா? ஆபிரகாம் வந்து அவர் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படைந்ததுனால அவனுடைய சந்ததியை ஆசீர்வதித்தான் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தேவதூதன் வந்து அவர் ஆபிரகாம்கிட்ட வந்து தேவன் வந்து அடிக்கடி அவர்கள் நேரடியாக பேசியிருக்கிறார். தேவ பிள்ளைகளை ஆனால் பலி செலுத்தும் போது வானத்திலிருந்து கூப்பிடுகிறார். வேறு தேவ பிள்ளைகளே, அந்த சத்தத்தை அவர் வந்து கேட்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, காரணம் ஆபிரகாமை அழைக்கும் போதே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் பேர் சொல்லி அழைத்த தேவன், இந்த உலகத்திலே பேர் சொல்லி அழைத்த தேவன் தேவன் ஒருவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அதனால தான் புதிய ஏற்பாட்டை இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான். அப்படின்னா என்ன, ஒவ்வொரு நாளும் தேவன் வந்து அவன் வந்து ஆபிரகாமை சந்திச்சுட்டே இருந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை, எவ்வளோ அற்புதமான காரியம், அவருக்கு கீழ்ப்படிந்த காரியம், அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த காரியம், தேவனுக்கு பயந்த காரியம். அதனாலே அவர் தேவ பிள்ளையை அவன் பிள்ளையாண்டன் மேல் கை போடாதே என்று சொல்லி அவரை கூப்பிட்டார். தேவ பிள்ளைகளே, அவன் கூப்பிட்ட உடனே அவன் அப்படி கீழ்ப்படிந்தான், நிறுத்தினான் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு ஆபிரகாமுடைய சந்ததி உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை, சில நேரம் தேவதூதர் வந்து சொல்லுவார், தேவ பிள்ளைகளை இதை செய்யாத அப்படின்னா நம்ம செய்யக்கூடாது, நிறுத்துன்னா நிறுத்திடணும். தேவ பிள்ளைகளே, அதே போல அவன் என்ன பண்ணிட்டார், தேவ பிள்ளைகளே அப்படியே அவர் நிறுத்தி விட்டார். தேவ பிள்ளைகளே, காரணம் ஆபிரகாம் தாசனாகி ஆபிரகாம் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவன், எனக்கு பயந்தவன் என்று சொல்லி தேவ பிள்ளைகளே அந்த சந்ததியை ஆசீர்வதித்தார். ஒரு ஆட்டை பலியிட்டுக்கிட்டு அவர்களை கடந்து போனார்னு சொல்லி வேதத்தை பார்க்குறோம். தேவ பிள்ளைகளை கீழ்ப்படுகிறது மேல். தேவதூதன் கூப்பிடும் பொழுது, தேவன் கூப்பிடும் பொழுது கீழ்ப்படிதல் மேல். அந்த கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்களுக்கு சந்ததிக்கு ஆசீர்வாதம். இப்போ தேவனுக்கு பயந்து நடப்பினான்னா நீங்கள் உங்களுக்கு சந்ததிக்கு ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளை, தேவ பயம் இல்லாமல் வாழ்ந்து மனம் போல வாழ்வியனானா உங்களுக்கு அது ஆசீர்வாதம் இல்லை. தேவன் பல ரூபத்தில் தன் தூதர் மூலமாக பேசுவார், பல ஊழியர் மூலமாக பேசுவார். தேவ பிள்ளைகளே, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சத்தத்தை கேட்கிற தன்மை உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி என்றால் தேவனோடு கூட நீங்கள் என்ன பண்ண உடன்படிக்கை பண்ணியிருக்க வேண்டும். ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லை, அவனோட பேசினார். தேவ பிள்ளைகளே, சாயங்கால வேலையில் காலை வேலையில்ங்கிறது போது எப்பொழுது அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் என்ன பண்ண ஆபிரகாமோடு இடப்பட்டார். ஆபிரகாம் வந்து தேவன் எப்போ வரமாட்டார், தேவதூதர் எப்போ வரமாட்டார்னு சொல்லி அவர் நாளை காண ஆசையாக இருந்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, ஆபிரகாம் பலியிடம் செலுத்தும் பொழுது தேவன் தன் பிள்ளையை பலியிடாதபடி தடுத்தார். சில காரியங்களை தேவன் தடுப்பா. தெய்வ பிள்ளைகளே, தேவன் தான் சொல்லிட்டார. அப்போ என்னவெல்லாம் சில காரியங்கள் உன் பிள்ளையை பலியிடுறதுக்கு அல்ல,
அவர் தடுப்பார் தேவ பிள்ளைகளை. அவன் வாழ்க்கையில் நீ என்னென்னலாம் செய்ய நினைக்கிறாரோ தேவ பிள்ளைக அதெல்லாம் செய்ய அவர் இது பண்ணுவா. தேவ பிள்ளைக நீ பாவம் செய்யாதபடி உன்னை என்ன பண்ணுவா, கத்தி பிள்ளையாண்டின் மேல் போடாதபடி உன்னை தடை பண்ணுவா. தேவ பிள்ளைக தேவதூதர் வந்து அந்த மாதிரி காரியங்களை செய்தார் அவருடைய வாழ்க்கையிலே. உங்களுடைய வாழ்க்கையிலையும் செய்வா, என்னைக்கு செய்வா தேவ பிள்ளைகளே. ஐயோ ஆண்டவர் இதை சொல்லிட்டார, நான் என்ன செய்ய ஏது சொன்ன தேவ பிள்ளைக, தேவ சுத்தம் இருந்து எதை செய்யணுமோ அதை தான் செய்ய வைப்பா. இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவா, நிறுத்து என்று சொல்லுவா. நிறுத்தப்பா தேவ பிள்ளைகளே, நிறுத்து என்று சொல்லுவா. அவர் அன்னைக்கு சொன்னது போல நிறுத்துவா. தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். கண்களை முடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே சோதராம். தேவதூதன் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டில் கை போடாதே என்று சொன்னவரே, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுந்தான் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்கு பலியிடும் சொன்ன பொழுது கடந்து போனான். ஆனால் தேவ பிள்ளைக அவன் உமக்கு பயந்தவன் என்று நீ சொன்னீரப்பா. தேவதன் அப்பா நாங்கள் உமக்கு பயப்படும் பொழுது தேவதூதனை கொண்டு பேசுகிற தேவன், தடை பண்ணுகிற தேவன் அப்பா, கெட்ட காரியங்களுக்கு எங்களை தடை பண்ணுகிற தேவன், இரத்த பலிக்கு எங்களை தடை பண்ணுகிற தேவனையும் சோத்திரம். ஆபிரகாமை தடை பண்ணி அப்பா ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடமாக செய்து ஆபிரகாமுடைய சந்ததியை பெருக பண்ணது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மட்டும் வல்லமை இறங்கட்டும். இன்னைக்கு நீர் அவங்க பிள்ளைகளோட பேசுகிறாங்க, தேவதூதனோட பேசுகிறாங்க. லைக் கம் அண்ட் டச் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தாலே ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசின தேவன், தேவதூதன் ஆபிரகாமோடு பேசின தேவன் உங்களோடு கூட பேச வல்லவராய் இருக்கிறார். God bless you. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Wish you a happy and blessed new year.